எனக்கு கேன்சர் வந்துச்சுப்பா. 6 மாதம் தான் இருப்பேன்னாங்க. பார்க்காம இருந்து அம்மா செத்துட்டாங்கன்னா நினச்சி நான் சாகணும். 6 மாதத்தில் எப்படியாவது கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு அவளை அடித்து ஒத்துக்க வச்சேன். அவங்க கூட ஒரு துணை இல்லை அப்படின்றது எவ்வளோ வலி கொடுக்குது உங்களுக்கு? மென்டல் மாதிரி ஆயிட்டா, ஒன்றுமே தெரியல. அதெல்லாம் நான் நினைக்கிறேன், அது சிரிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த பொண்ணோட வாழ்க்கை இப்படி போயிடுச்சு, இதுக்கப்புறம் இது என்ன பண்ணும் அப்படின்ற ஒரு கவலையும் இருக்கும். இந்த முடிவை நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டீங்க? அதை நீங்கள் அவள் சிரிச்சிட்டு இருக்கா, நான் அழுதுகிட்டு இருக்கேன். ஏன் 2வது திருமணத்துக்கு நீ சம்மதிக்கல அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கீங்களா? உங்களுக்கு அந்த மாதிரி தோணி இருக்கா, இன்னொரு வாழ்க்கை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு? வேண்டவே வேண்டாம். பிரியங்கா, நீங்க என்னைக்காவது உங்களுக்குள்ள தோணி இருக்கா, இன்னொரு வாழ்க்கை நமக்கு வேணும், இன்னொரு துணை வேணும் நமக்கு? சாமி, நான் இந்த ஜென்மல எனக்கு எத்தனை ஜென்மம் எடுத்தா? 2 பொண்ணு வச்சிருக்க நீ, எப்படி நீ இப்படி கரையேத்த போற? தனியா வேற வந்துட்ட நீ, எப்படி பண்ண போறேன்னு தெரியல. ஒரு சில விஷயங்களை கேட்கும்போது நம்மளால ஏத்துக்க முடியாது. கொஞ்சம் நீ அட்ஜஸ்ட் பண்ணி இருந்திருந்திருக்கலாம். பின்னாடி பேசுறாங்க, விமர்சனம் பண்றாங்க. நீங்க இப்ப நார்மலா கோர்ட்டுக்கே போனீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 50,000 ஒரு கேஸ் நடக்கும். ஆனா அதுல ஒரு 10 கேஸ் ஒரு மீடியால இருக்கிறவங்க தான் இருக்கும். ஆனா அந்த 10 மட்டும் தான் உலகத்துல இருக்கு. ஏன்னா தெரியறது அவங்க தான். அம்மா எவ்வளவு பிடிக்கும்? நிறைய. ரொம்ப ஸ்ட்ரிக்டா இல்ல அம்மா ஜாலியா? எப்படி ஜாலி. சிறகுகள் வீசியே சுதந்திர ஆசையில் போகிறேன். லக்ஷ்மி செராமிக்ஸ், நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். இங்கே சுவைக்கும் ஒவ்வொரு சுவையும் உங்கள் பாரம்பரியத்தை நினைவூட்டும். ஆலடிப்பட்டியார் நலனும் நற்சுவையும் 65க்கும் மேற்பட்ட கிளைகளுடன். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். பிரியங்கா, ஃபர்ஸ்ட் டைம் உங்க மகள்களை நாங்க இங்க நேரா பாக்குறோம். அம்மா கூட நீங்க ஃபர்ஸ்ட் டைம் 2 பேர் இருக்கீங்க, சபரிஸ்ரீ, கமலாசனா. ஹாய். நீங்க 2 பேருமே உங்க சாயல் இருக்கு, அப்படியே இருக்கு உங்க சாயல். இவங்க அப்படியே உங்களை மாதிரியே சிரிக்கிறாங்க. ஓகே, அம்மா எவ்வளவு பிடிக்கும்? நிறைய பிடிக்கும். ரொம்ப ஸ்ட்ரிக்டா இல்ல அம்மா ஜாலியா? எப்படி ஜாலி. ஸோ உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் அண்டு உங்களுக்கு தேவையான ஆக்சசரிஸ் இதெல்லாமே யார் உங்களுக்கு சூஸ் பண்ணுவா? அம்மாவா பாட்டியா? அம்மா. ஸோ ஓகே, பசங்க இவங்க தான் நம்மளுடைய உலகமே இல்லையா? ஸோ இவங்களுக்கு தேவைகளை நிறைவேற்றணும் அப்படின்னாலே நம்ம ஒரு சில விஷயங்களை ஏர்ன் பண்ணி தான் ஆகணும், ஃபினான்ஷியலாக சரி இல்லையா? ஸோ அதை நினச்சி நீங்கள் என்ன மாதிரியான ஃப்யூச்சர் பிளான்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க? எப்படி அதுக்காக ஓடிட்டுருக்கீங்க? ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு ஆரோக்கியமாக இருந்தோம்னாலே இவங்களை எப்படியும் ஒரு படிக்க வச்சு அவங்களுக்கு படிப்பு கொடுத்தா போதும். படிப்பும் நல்ல ஒரு பிஹேவியரும் கற்றுக் கொடுத்தா போதும். நம்ம அது ஒன்று தான் எனக்கு அதுதான் நான் யோசிப்பேனே தவிர எப்படி பண்ண போகிறேன்னு தெரியல. வேலைக்கு போகிறோம், அவ்வளோதான். அதுலேருந்து எப்படியாவது அவங்க சேர்த்து வச்சு செய்யணும், அவ்வளோ. பட் நம்ம போல்டாக இருந்தாலுமே சுற்றி இருக்கிறவங்கலாம் நிறைய சொல்லியிருப்பாங்க. 2 பொண்ணு வச்சுருக்க நீ, எப்படி நீ இப்படி கரையேற்ற போகிற? தனியாக வேற வந்துட்ட நீ, லைஃப்பில் நீ எப்படி தான் முன்னேறிடுவ அப்படின்ற இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்களா? அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? நீ என்ன பண்ண போகிற? அதுதான் அவங்களும் கேட்குறாங்க. நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதை தான் அவங்களும் கேட்குறாங்க. ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், இவங்க இப்படி கேட்குறாங்களே, இப்படி பயமுறுத்துறாங்க, என்ன எப்போ பார்த்தாலும் இப்படியே கேட்குறாங்களே. அது நான் அந்த மாதிரி நான் எடுத்துக்க மாட்டேன். சரி, ஓகே, அவங்களும் நம்ம குழந்தைக்காக தான் யோசிக்கிறாங்க. யாரோ ஒரு 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 வேலை செய்கிற இடத்துல நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துலையா இருந்தாலும் சரி நமக்காக, நம்ம குழந்தைக்காக ஒரு அக்கறையாக ஒருத்தவங்க கேட்குறாங்களே, அந்த மாதிரி யோசனை பண்ணி சரி அதுக்காக என்ன பண்ணணும் யோசனை பண்ணுறேன். நான் அதான் அந்த மாதிரி நான் சொல்லுவேன் தவிர வேறு எதுவும் அவங்க எதையும் யோசிக்க இல்லை. ஒரு சில விஷயங்களை கேட்கும்போது நம்மளால ஏற்றுக்க முடியாது. கொஞ்சம் நீ அட்ஜஸ்ட் பண்ணி இருந்திருந்திருக்கலாம், இந்த 2 பிள்ளைங்களுக்காகவாது இருந்திருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன தோணும்? ஏன்னா அவங்க அந்த இடத்துல இருந்து பார்க்கல, அதனால அவங்களுக்கு அது தெரியாது. நம்ம என்ன சொன்னாலும் தெரியாது அவங்களுக்கு. அதனால அது அவங்களுக்கு புரிய வைக்கவும் நம்மளால் முடியாது. நம்மளோட நிலைமை நமக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் அவங்க சொன்னாங்கன்னா இல்லை எனக்கு இல்லைங்க, அவ்வளோதான். நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். எனக்கு அம்மா ஒரு சின்ன வயசில் எனக்கு ஒரு கதை ஒன்று சொன்னாங்க. என்னன்னா, இது நம்ம மகாத்மா காந்தி அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு லெட்டர் வந்துச்சான். அந்த லெட்டர் ஒரு 10 பக்கத்து லெட்டர் ஃபுல்லாக அவரை ஃபுல்லாக திட்டி அவருக்கு அனுப்பிச்சிருக்காங்க.
அனுப்பிச்சா அப்போ எல்லாம் ஃபுல்லாக அவருடைய இவங்க பிஏ வந்து ஃபுல்லாக படித்து காமிச்சதுக்கப்புறம் சரி என்ன இதுக்கு பதில் ஏதாவது எழுதணுமா அப்படின்னு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் கிழிச்சு போட்டுடலாம் அப்படின்னு சொன்னேன். சரி அப்புறம் இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதில் குண்டூசி குத்திருப்பாங்கல்ல அதை மட்டும் எடுத்துட்டு இதை கிழிச்சு குப்பையில் போட்டாங்க. என்ன இவ்வளோ நீங்கள் வந்து நம்ம நாட்டோடைய இதுவே நீங்கள் இப்படி உங்களை போய் இப்படி திட்டி இவ்வளோ 10 பக்கத்துக்கு திட்டி போட்டிருக்காங்க, ஒரு வார்த்தை கூட உங்களால் நீங்கள் திருப்பி ஒரு பதில் போடலை, போய் இந்த ஒரு குண்டூசி எதுக்கு அப்படின்னு. இந்த மொத்த 10 பக்கத்துலேயும் நமக்கு யூஸ் ஆகுறது இந்த ஒரே ஒரு குண்டூசி மட்டும்தான். இது வேறு எதுக்காக யூஸ் ஆகும்? இந்த 10 பேஜில் இருக்கிற வார்த்தை இதெல்லாம் நமக்கு யூஸ் ஆகாது. அது எங்கே போகணுமோ அது அங்கே போயிடுச்சு, இது எங்கே இருக்கணுமோ அது இங்கே இருக்குது அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அம்மா எனக்கு இது ரொம்ப சின்னதில் சொன்ன கதை எனக்கு இது. அது எனக்கு வந்து அப்படியே மண்டக்குள்ள. அதனால் யார் என்ன சொன்னாலும் யார் எது பேசினாலும் எனக்கு நேருக்கு நேர் என்னை திட்டினாலும் என்னை என்ன பண்ணாலும் அவங்க ஒரு 100 வார்த்தை சொன்னாலும் அதில் இருக்கிற ஒரு வார்த்தை நல்ல வார்த்தையாக அது ஓகே. மீதி அது எதுவுமே நான் எடுத்துக்க மாட்டேன். இது எனக்கு அது சின்னதுலேருந்தே அது பழக்கம் ஆகிடுச்சு. அந்த அடுத்தவங்க பேசுகிறாங்க, பின்னாடி பேசுகிறாங்க, விமர்சனம் பண்ணுறாங்க, இந்த வார்த்தையெல்லாம் இந்த கமெண்ட்ஸ் நம்ம இப்போ போடுறோம், இது படிக்கிறாங்க, இதெல்லாம் நான் எதுவுமே அந்த அந்த எப்பயுமே அது எனக்கு ஞாபகம் இருக்கும். அது எதாவது இதில் என்ன அது அவங்க சொன்னதில் நம்மக்கிட்ட எதாவது திருத்திக்கிறதுக்கு இருக்கா, அதில் எதாவது பார்த்து அதை சரி பண்ணிப்பேனே தவிர அது நான் மண்டைக்குள்ளே போட்டுக்கவே மாட்டேன். பசங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம். அம்மா எவ்வளோ தைரியசாலி. நீங்கள் டிவிலையும் பார்த்துருக்கீங்க அம்மாவை, சினிமாலையும் பார்த்துருக்கீங்க, வீட்லேயும் பார்த்துருக்கீங்க. எவ்வளோ தைரியசாலி அம்மா உங்களை பொறுத்த வரைக்கும்? சபரி சொல்கிறீங்களா? நிறையா அவளுக்கு சமயக்கட்டுக்கே கூட்டிகிட்டு போவோம் அவளுங்க 2 பேரையும். நான் தனியாக போக மாட்டேன். அதனால லைட் ஆஃப் பண்ணணும் கொஞ்சம் நைட்டில் சும்மா தண்ணி கொஞ்சம் துணைக்கி வா அம்மா, ஏம்மா இப்படி பண்ணுறீங்க, இருங்கம்மா வர அப்படி சொல்லிட்டு வருவாங்க. நான் அவ்வளோ தைரியசாலின்னு எனக்கு தெரியும். அதனால் அவங்க 2 பேரும் முழிக்கிறாளுங்க, அம்மாவை போய் தைரியசாலிங்கிறாங்களே. பட் உங்கள் வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்காத பல விஷயங்கள் நடந்திருக்கு, நிறைய தப்புகள்லாம் நடந்திருக்கு. இந்த தப்பு எதுவுமே இவங்க வாழ்க்கையில் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நீங்கள் சொல்லி சொல்லி வளர்க்குற விஷயம்னா எது? சொல்லி வளர்க்குற விஷயம்னா இல்லை, நான் சொல்கிறது என்னென்னா படிக்கணும், நமக்கு படிப்பு முக்கியம். படிக்கிறது கூட நான் கம்பல் பண்ண மாட்டேன் எப்பயும். உனக்கு வருதா எக்ஸாமில் போய் நீ உட்காரியா, நீ கஷ்டப்பட்டு இது அப்படி தான் இல்லை, உனக்கு வர்றதை படி, உன்னை ஃப்ரீயாக படி, நீ ப்ரெஷர் பண்ணி படிச்சுக்காது. அது ஒன்று. இன்னொன்று, யார் மனசும் கஷ்டப்படுற மாதிரி பேசாத. 2 பேர்கிட்டையும் அதான் சொல்வேன், 2 பேருக்குள்ளேயும் சண்டை போட்டுக்காதீங்க, வேறு யார்கிட்டையும் சண்டை போட்டுக்காதீங்க. எந்த விஷயம் யார்கிட்ட பேசினாலும் என்ன சொல்கிறது, ஒரு 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 ஆர்டர் போடுற மாதிரி பேசாதீங்க. அது எடுத்துகிட்டு வா அப்படி, அது கொஞ்சம் எடுத்துதாங்க அப்படி பேசு. அந்த ஒரு ஹம்பிள் எப்பயுமே உங்ககிட்ட எந்த இடத்துக்கு போனாலும் அது இருக்கணும். எப்பயுமே நம்ம அந்த அந்த அது வந்து அந்த ஒரு ஒரு ஆர்டர் போடுற மாதிரி அது மட்டும் எப்பயுமே நான் சொல்கிறது. அது 2 பேர்கிட்டையுமே அது ஒன்று மட்டும். இப்போது ஒருத்தவங்க பிரிகிறாங்க, ஒருத்தவங்க லைஃப்பில் ஒரு நடக்கக்கூடாத விஷயம் நடக்குது அப்படின்னா மீடியானாலே இப்படி தான்ப்பா, ஸோ அவங்க எனக்கு அப்போவே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இது உங்களுக்கும் நடந்திருக்கா? அப்படி இது நடந்திருக்கா? இது வரைக்கும் என்னை யாரும் அந்த மாதிரி சொன்னதில்லை. ஆனால் எனக்கு என்ன தெரியுமா, நம்ம மீடியாங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியுது. இதில் எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஒரு நடிகர் ஹாஸ்பிட்டல் போனால் மட்டும் ஏன் கேட்குறேன் தெரியுது. எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு நாளைக்கு எத்தனை கேஸ் நடக்குது. ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட்டு பையனோ பொண்ணோ சினிமாவோ சீரியலோ ஏதோ ஒன்று மீடியாவில் இருக்கிறவங்க போனால் மட்டும் ஏன் தெரியுது? அது வந்து மீடியா எல்லா விஷயத்துலையுமே மீடியாவில் இருக்கிறவங்க வந்து வெளியே எல்லாருக்கும் தெரிகிறதுனால. நீங்கள் இப்போ நார்மலாக கோர்ட்டுக்கே போனீங்கன்னா எப்படியும் ஒரு 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 நாளைக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 50,000வாவது ஒரு கேஸ் நடக்கும். ஆனால் அதில் ஒரு 10 கேஸ் ஒரு மீடியாவில் இருக்கிறவங்க தான் இருக்கும். ஆனால் அந்த 10 மட்டும்தான் உலகத்தில் எல்லாருக்கும். ஏன்னா தெரிகிறது அவங்க தான். நல்ல விஷயமா இருந்தாலும் தெரியும், கெட்ட விஷயமா இருந்தாலும் தெரியும். அதனால் மீடியாங்கிறது வந்து அது அவங்களுக்கு தெரியாத எது தெரியுமோ அதை தான் பேச முடியும். அதனால் அவங்கள ஒன்றும் சொல்ல முடியாது. நம்ம பசங்களுக்கு இந்த பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கு இல்லை பப்ளிக்காக போய் நீங்கள் மீட் பண்ணுறது, பசங்க ஏதாவது வின் பண்ணாங்கன்னா அந்த பப்ளிக் பிளேஸ்க்கு நீங்கள் போகிறது, இப்படிப்பட்ட இடங்களுக்கெல்லாம் நீங்கள் போகும்போது உங்களை பல பேர் பார்த்து பேசுகிறதா இருக்கலாம், இல்லை குசுன்னு அவங்க பேசிக்கிறது, இதெல்லாம் பேசும்போது நமக்குள்ளே ஒரு கற்பனை ஓடும் இல்லையா, நம்மளை பற்றி இப்படி பேசுகிறாங்களா எப்படி பேசுகிறாங்களா. ஸோ உங்களுக்கு அது வந்து ஒரு நெருடலாக இருக்கும். நம்ம சிங்கிளாக போய் நிற்கிறோம், நமக்கு வந்து ஒரு பேரண்ட்டாக கூப்பிடும்போது நம்மளால் தனியாக தான் போய் நிற்க முடியுது. தாத்தா பாட்டி அது ஓகே, இருந்தாலும் நம்ம போய் சிங்கிளாக நிற்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு நெருடல்
மகள் என்னைக்காவது உங்களுக்கு இருந்திருக்கா? அப்படி இது வரைக்கும் யாருமே என்னை பார்த்தோன்னே நேராக வந்து பேசிடுவாங்க. என்னை இந்த மாதிரி யாருமே அந்த அந்த குசு அந்த பதிலாக அப்போல்லாம் பேசுறதில்லை. ஏன்னா என்ன சொல்கிறது, வந்த உடனே மேடம் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் மேடம் அப்படி வந்து பேசிடுவாங்க. உங்கள் பசங்களா? ஆமாம் அப்படி அந்த மாதிரி தான். பட் உங்களுக்குள்ள நான் தனியாக நிற்கிறேங்க, என் கூட ஒரு அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு அந்த என்னைக்குமே மாதிரி எனக்கு தோணலை. எனக்கு இல்லை. ஆஹா, எப்பயுமே நான் அந்த மாதிரி நான் நினச்சதே கிடையாது. நம்ம மட்டும் தனியாக நிற்கிறோமே, இப்போ நீங்கள் சொல்லி தான் எனக்கு அது அந்த மாதிரி தோணலை இது வரைக்கும். நம்மளால் அந்த டைமாவது போக முடியுதா? ஏன்னா நிறைய நாள் வந்து என்னால் போக முடியாது ஷூட் இருக்கிறதுனால. இவங்களே வந்து நீங்கள் வரவே மாட்டேங்கிறீங்க, நீங்கள் பேரண்ட்ஸ் பண்ணி தங்கச்சி வீட்டுக்காரர் தான் போவாங்க. ஒரு ஃபங்க்ஷன்னாலுமே எதுவாக இருந்தாலும் ஸ்கூலில் ஒரு ஆனுவல் டே எதுக்காக இருந்தாலும் அவங்க தான் போவாங்க. சரி நம்ம ஒண்டியாவது போக முடியுது. நான் போனேன்னா நம்மளால் மட்டுமாவது போக முடியுது. அந்த ஒரு இது இருக்குமே தவிர அந்த அவங்க இல்லை இவங்க இல்லைன்னு எதுவுமே. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்களா, ஏன் நான் நேற்று அந்த படம் பார்த்தேன் அதில் உங்கள் அம்மா வந்தாங்கப்பா, நான் பார்த்தேன்ப்பா அப்படின்னு யாராவது பேசியிருக்காங்களா? எதை பார்த்துட்டு என்ன விஷயம் பார்த்துட்டு சொன்னாங்க அம்மாவை பற்றி? ஏதாச்சும் படத்தில் இல்லை ஃபோனில் பார்த்தாங்கன்னா கேட்போம். பிரியங்கா, எனக்கு பேச 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 உங்களை விட உங்கள் அம்மா முகம் தான் எனக்கு ஞாபகம் வருது. அவங்களும் இண்டஸ்ட்ரியில் இருந்தவங்க தான், பல விஷயங்களை பார்த்தாங்க. ஸோ அம்மா வெல்கம் பண்ணலாமா? வாங்க ராணிமா. வாழ்க்கையில் கடவுள் நமக்கு கேட்காமே கொடுக்கக்கூடிய ஒரு வரம் அப்படின்னு பார்த்தா அது கண்டிப்பாக அம்மா தான். ஏன்னா நம்ம எப்படி இருப்போம்னு தெரியாமலே நம்மளை காதல் செய்கிற ஒரு உயிர் அப்படின்னா கண்டிப்பாக அது அம்மாவாக மட்டும்தான் இருக்கும். உங்கள் 2 பேரையும் சேர்ந்து பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு என் கண்ணே பட்டுடும் போல் இருக்குது. அட் த சேம் டைம் எனக்கு வந்து அவ்வளோ கோவம் வருது, கடவுள் மேலே வந்து அவ்வளோ கோவம் வருது. ஏன்னா வீட்டுக்கு பொண்ணு மகாலட்சுமியே வீட்டுக்கு வந்து பிறந்திருக்கான்னு எவ்வளோ ஆசையாக கையில் எடுத்து கொஞ்சிருப்பீங்க. அந்த குழந்தை எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணுன்றதுக்காக அதை சொல்லிக் கொடுத்து வளர்த்தீங்க. ஆனால் அந்த குழந்தை இப்போவும் சிரிச்சுக்கிட்டு தான் இருக்குது, வலியோடு சிரிச்சிட்டு இருக்கு. இதை நினைக்கும் போது உங்களுக்கு எப்படிமா இருக்குது ராணிமா? அவள் சிரிச்சிட்டு இருக்கா, நான் அழுதுகிட்டு இருக்கேன். பிரியங்காவை பற்றி எவ்வளோ கனவு வச்சுருந்தீங்கம்மா நீங்கள்? கனவோட தான் எல்லாமே நடக்குதுன்னு. அவங்க முழுக்க உங்களை தான் நம்பி இருந்திருக்காங்க. எல்லா முடிவுமே நான் இன்னைக்கு இந்த கலர் ட்ரெஸ்ஸு போடணுமா போட்டுக்கிறேன், நான் இவரை கையில் பிடிக்கணுமா பிடிச்சிக்கிறேன், இந்த வாழ்க்கை நான் வாழணுமா வாழ்ந்துக்கிறேன்னு உங்களை நினச்சி அவங்க உங்ககிட்ட விட்டுட்டாங்க. அதை நீங்கள் எவ்வளோ பொறுப்பாக எடுத்து பண்ணீங்க. ஆனால் அது இப்படி மாறிடுச்சுன்ற என்னைக்காவது நினச்சிருக்கீங்களா? எனக்கு கேன்சர் வந்துச்சுப்பா. 6 மாதம் தான் இருப்பேன் நாங்கள். அதனால அப்போலோவில் தான் பண்ணாதீங்க, 6 மாதம் இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும்னு. இவன் என்ன சொன்னால், நான் பார்க்காம இருந்து அம்மா செத்துட்டாங்கன்னா நினச்சி நான் சாகணும், அதனால் எவ்வளோ ஆனாலும் செய்யுங்கண்ணா. காப்பாற்றியாச்சு. 6 மாதத்தில் எப்படியாவது கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்னு அவளை அடித்து ஒத்துக்க வச்சேன். அடிச்சு வேண்டவே வேண்டாம் இருக்கும்போது நம்ம எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? இந்த ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. மென்டல் மாதிரி ஆயிட்டா, ஒன்றுமே தெரியல. அந்த மாதிரி இருந்தவளா 6 மாதம் டாக்டர்கிட்ட காமிச்சு, சரி கல்யாணம் பண்ணிட்டா தங்கச்சியை பார்த்து இது பண்ணுவாங்களே. அவங்க அப்பாவும் என்ன மாதிரி ரொம்ப தைரியம், இவ்வளோ மாதிரி தைரியம் கிடையாது. எல்லாம் செய்வார், ஆனால் தைரியம் கிடையாது. பிள்ளைங்களுக்கு ஒன்றுனா தாங்க மாட்டார். சரி ஒரு துணையாக இருக்குமேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சேன்டா, அவ்வளோதான். ஆனால் இப்போ என்ன, எனக்கு கிடைச்ச 2வது மருமகன் தெய்வம் வந்திருக்கு. ஒரே வீடு, எல்லாம் ஒன்றா வச்சு நல்லபடியாக பார்த்துக்கணும். அவன் தீர்க்க ஆயுசாக இருக்கணும். 10 குழந்தை இருந்தாலும் அந்த 10மே நல்லா இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம நினைப்போம். ஒன்று குறையானாலும் அந்த குறைய நினச்சிட்டே தான் இருக்கும். அதுதான் தாயோட மனசு இல்லையா? இப்போது நான் வாழ்கிறதுக்குள்ளே என் பொண்ணை வந்து ஒரு கையில் கொடுத்துடணுன்ட்டு நினச்சி அதை செஞ்சீங்க. ஆனால் இப்போ நம்ம ஒவ்வொரு கணமும் அவங்கள பார்க்குறீங்க இல்லையா, அவங்க கூட ஒரு துணை இல்லை அப்படின்றது எவ்வளோ வலி கொடுக்குது உங்களுக்கு. அதாவது நான் நினச்ச துணையை விட 3 நாள் குப்பை தொட்டியில் உட்கார வச்சுருந்துருக்கான் பிள்ளைய. அதெல்லாம் நான் நினைக்கிறேன், அது சிரிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ அவங்க ஒரு முடிவு எடுத்து வந்தாங்க இல்லையா, இது போதும் அப்படின்னு. அப்படி வரும்போது ஐயோ உலகம் என்ன சொல்லிடுமோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்கும். இந்த பொண்ணோட வாழ்க்கை இப்படி போயிடுச்சு, இதுக்கப்புறம் இது என்ன பண்ணும் அப்படின்ற ஒரு கவலையும் இருக்கும். இந்த முடிவை நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டீங்க? அதை நீங்கள் கேரே பண்ணாத, உயிரோடு நீ வந்துட்டல 2 குழந்தைங்களோட, அது போகிறோம் எனக்கு அப்படின்னு மட்டும் சொன்னேன். என்ன அதனால் அது எப்போவுமே இப்படி தான் இருக்கும், சிரிச்சுக்கிட்டு. 2மே, சின்னதும் அப்படி தான், இதுவும் அப்படி தான். நான் மட்டும்தான் வளர்த்து எல்லாம் பண்ணி கடைசியில் ஒரு சின்ன தப்பு ஆயிடுச்சு.
இப்போ அதை கடந்து வந்தாலுமே இப்போ அவங்களுக்கும் 2 பொண்ணு இருக்காங்க இல்லையா? இவங்க பேத்திங்க. ஸோ இந்த பேத்திங்களுடைய வாழ்க்கை எப்படி ஆகும்? இவங்க தனியாக ஒத்தையாக நின்று எப்படி சமாளிப்பா அப்படின்ற ஒரு கில்ட் உங்களுக்குள்ள அந்த ஒரு உணர்வு எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்குமா? இல்லை அந்த சப்போர்ட் அவளுக்கு இல்லையே, நம்மளை விட்டுட்டா இவளுக்கு வேறு யாருமே இல்லையேன்ற ஒரு உணர்வு? அப்படி கிடையவே கிடையாதுடா. அவளால் நிற்க முடியும், இவளாலையும் நிற்க முடியும், அவள் தங்கச்சி புருஷனா நிறுத்தி காட்டும். அந்த பையன் இருக்கிற வரைக்கும் கவலையே பட மாட்டேன். நான் எல்லா கவலையுமே மறந்துட்டேன். நான் ஃப்ரீயாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா எல்லாத்தையும் பார்க்குது கடவுள். ஏதோ ஒரு வகையிலம்பாங்க, கோடி ஜென்மம் புண்ணியம் பண்ணாதான் அந்த பையன், அந்த குடும்பம், அவங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி அவங்க ஃபேமிலி எல்லாமே கொரோனா டைம்லலாம் அவங்க ஊர்லேருந்து காரில் அனுப்புவாங்க சாமம். அதனால் இப்போ எனக்கு எந்த கவலையுமே கிடையாது. சந்தோஷமாக நிம்மதியாக அது வேலைக்கு போயிட்டு வருதா, குழந்தைங்கள பார்க்குறேன், சந்தோஷமாக இருக்கேன்டா. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அந்த யோகிராம் நல்லா வச்சுருக்காரு. அருணாச்சலேஸ்வர் ஒரு குறையும் இல்லை. எங்கள் வீட்டுக்காரர் இருக்கார், நான் இருக்கேன். எனக்கு 72 வயசாகுது. புரியுதா? எல்லா கவலையும் எங்கள் சுப்புலட்சுமி வீட்டுக்காரு ஃபேமிலி வந்ததுக்கப்புறம் மறந்துட்டேன். ஒரே ஒரு கேள்விமா, என்னைக்காவது அவங்கள கேட்டிருக்கீங்களா, நீ ஏன் இன்னொரு வாழ்க்கை தேர்ந்தெடுக்க கூடாது, ஏன் 2வது திருமணத்துக்கு நீ சம்மதிக்கல அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கீங்களா? உங்களுக்கு அந்த மாதிரி தோணியிருக்கா, இன்னொரு வாழ்க்கை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு? நிச்சயமாக தோணலை. வேண்டவே வேண்டாம், வேண்டவே வேண்டாம். அந்த 2 குழந்தைங்க இருக்குல்ல, என்ன சிங்கக்குட்டி ஒருத்தர் இருக்கான் பாரு, ஆதிரன், அவன் பார்த்துக்கோ. அம்மான்னு கூப்பிடுறாங்களே, அம்மா தான், பெரியம்மா அம்மான்னு தான் கூப்பிடுறாங்க. அம்மா இப்போதான், இப்போ ஒரு கொஞ்ச நாளாக அவன் என்னை எப்போ பேபின்னு தான் கூப்பிடுவான். அது எதுக்கு நீ ஏன்டா என்ன பேபின்னு கூப்பிடுற அப்படின்னா, பேபின்னு என்ன தெரியுமா, பேபின்னா பாப்பா குழந்தை அப்படின்வான். ஏய் நான் என்னடா நீங்கள் பேபி, என்னடா குழந்தை, நீங்கள் பேபி அம்மா அப்படின்வான் அவன். ஸோ பிரியங்கா, நீங்கள் என்னைக்காவது அம்மா சொல்லலை, ஓகே, உங்களுக்குள்ள தோணி இருக்கா இன்னொரு வாழ்க்கை நமக்கு வேணும், இன்னொரு துணை வேணும் நமக்கு? சாமினா இந்த ஜென்மத்தில் எனக்கு எத்தனை ஜென்மம் இருந்தாலும் எனக்கு கல்யாணமே வேண்டாம். அவளுக்கு ஆசிரமம் எனக்கு அந்த மாதிரி இல்லை. சின்ன பிள்ளையிலேருந்து அந்த ஆசை. இந்த கேன்சர் 13 வருஷம் நல்லா இருக்கேன். இன்னும் நல்லா இருக்கணும். நீங்க இன்னும் எவ்வளவு விஷயம் நீங்க 6 மாதம் சொன்னாங்க. டாக்டரே இது எங்களுக்கு ஒண்ணுமே புரியலம்மா, பெரிய அதிசயமா ஒரு கதவை அடைச்சாலும் இன்னொரு பக்கம் உங்களுக்கு அவ்வளோ ஒரு தைரியத்தை எனக்கு 1.5 லட்சம் ரூபாய் கன்செஷன் பண்ணாங்க. ஒரு அம்மாவா நினைச்சு, ஒரு தாயா நினைச்சு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் எல்லா தாய்மார்களும் தன் பெண்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இப்படி வாழ்க்கை அப்யூஸ் ஆகி வாழ்க்கை டாக்ஸிக்கான ஒரு மேரேஜ் லைஃப்ல இருந்து வெளியில வரணும்னு நினைக்கக்கூடிய அந்த பொண்ணுங்களுக்கு ஒரு அம்மாவா நீங்க என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? அம்மாவோடைய நம்பிக்கை மட்டும் இருந்துச்சுன்னா அந்த பொண்ணு எங்க வேண்டாலும் ஜெயிக்கலாம். புரியுதா? ஐயோ பொண்ணு வந்துருச்சு, நம்ம என்ன பண்ண போகிறோம், எது பண்ண போகிறோம்னு குழம்புனாங்கன்னு வச்சுக்க, அந்த பொண்ணு வாழ்க்கையும் போயிடும், நம்மளும் இதாகிடும். எந்த தாயாக இருந்தாலும் தயவு பண்ணி நான் கேட்டுக்கிறேன், பொண்ணு வந்து அதை வரவேற்கணும். என்ன என்னால் முடியும், நான் பார்த்துக்கிறேன்டா தங்கம், நீ ஏட்டா விடுறா நடுறா அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்க, அந்த பிள்ளைங்க மன நிம்மதியோடு வாழும். புரியுதா? உன் இஷ்டத்துக்கு நீ போ, நீ தைரியமாயிரு. இது இல்லைன்னா இன்னொன்று, நமக்கு வேறு வழி ஆண்டம் வச்சுருப்பான். அருணாச்சலேஸ்வரருடைய புண்ணியத்தை நான் திருவண்ணாமலை கிரிவலம் போகிறேன். என் பிள்ளைங்களுக்கு அவங்க கொடுத்த சொத்தாக நான் எங்கள் சுப்புலட்சுமி ஃபேமிலியை தான் நினைக்கிறேன். என்ன அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க தைரியம், தைரியம் என்னதுன்னா, இப்போ பொண்ணு பார்க்க வராங்கன்னா இப்போது என்ன சொல்லுவேன் நான், அதுதான் நான் ரொம்ப பயந்தது என்னென்னா, நீங்கள் கேட்டிங்கல்ல பயந்தீங்களான்னு, இதுக்கு நான் பயந்தேன். ஏன்னா இப்போது அக்கா இப்படி இருக்கும் போது யார் கல்யாணம் பண்ணிப்பா தங்கச்சி? ஆனால் அவங்க நான் பார்த்துக்கிறேன், எங்கள் மாமாவும் அத்தையும் அவங்களும், நீ என்னடா நீ எங்கள் பொண்ணுடா, நாங்கள் பார்த்துக்குறோம், இதில் என்ன அவங்க அதெல்லாம் அதாவது அந்த நேரம் ரொம்ப சூழ்நிலை சரியில்லை. இவளுக்கு 60 பொண்ணாக போட்டு எல்லாம் கல்யாணம் பண்ணியாச்சு, எனக்கு ஆப்ரேஷன் பண்ணியாச்சு, பைசா இல்லை, ஒரு பைசா இல்லை. மாப்பிள்ளையோட அப்பா சொல்கிறாரு, அக்கா நீ வேறக்கா பாய் தலைகணி கூட நான் வாங்கி கொடுக்குறேன்க்கா. பத்திரிக்கை அடித்ததுலேருந்து எங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட் போட்டதுலேருந்து சாப்பாடு எல்லாமே இன்றைக்கி கடவுள் நல்லா வச்சுருக்காரு. எந்த குறையும் இல்லை, ஒரே குடும்பமாக ஒன்றா இருக்கும். உண்மையிலே இன்னைக்கு உங்கள் ஃபேமிலியை சந்தித்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தி பேரண்ட் ஆனர்ஸில் உங்களை மரியாதைப்படுத்துறது 100% பொருந்தும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் உங்களை வாழ்த்திருப்பாங்க. ஸோ தி பேரண்ட் ஆனர்ஸில் த ஆனரிங் பேரண்ட்டாக பிரியங்கா அவர்களை கலாட்டா பிங்க் சார்பாக நாங்கள் மரியாதை செய்யணும்னு ஆசைப்படுறோம்.
சிறகுகள் வீசியே சுதந்திர ஆசையில் போகிறேன் நான் போகிறேன் உலகத்தின் ஓசையில் புது ஒளிவே லக்ஷ்மி செராமிக்ஸ் நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். இங்கே சுவைக்கும் ஒவ்வொரு சுவையும் உங்கள் பாரம்பரியத்தை நினைவூட்டும் ஆலடிப்பட்டியார் நலனும் நற்சுவையும் 65க்கும் மேற்பட்ட கிளைகளுடன் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.